இங்க இருக்கிற தமிழர் தலைமைகள், அரசியல் கட்சிகள், நான் வன்னியரு, நான் பறையரு, நான் தேவரு, நான் தேவேந்திரரு, நான் நாடாரு, நான் தேவேந்திரரு, நம்ம காலமுள்ள இதுக்கு சண்டை போட்டு கிடக்கிறோம். எங்க ஊர் கடலூர் மத்திய சிறையை தேர்வு பண்ண கண்ணபுரான் போன்றவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. பாளையங்கோட்டையில பார்த்தா தேவமாறு உட்கார்ந்து இருக்கிறான். திருச்சியில பார்த்தா முத்தையர் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த பக்கம் புயல்ல பார்த்தா பறையர் ஜெயில இருக்கிறான். ஒரு அவாள் கூட ஜெயில இல்லைங்க. எனக்கு கிடைச்ச தகவல், ஒரு தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கின்ற ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிறார், 75 லட்சம் பேரை வட இந்தியர்கள் இங்கு கட்டிட தொழிலாளர்களாக நாத்து நடுகின்ற, அறுப்பு நடுகின்ற, இன்றைக்கு சுகாதார பணிகளை செய்கின்ற, தனியார் தொழிற்சாலைகள் வேலை செய்கின்ற, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் போன்ற பகுதிகளிலும் சென்னையிலும் வேலை செய்கின்ற 75 லட்சம் பேரை வாக்காளர்களாக சேர்க்க போறோம் அப்படின்றாங்க. இன்னொரு நண்பர் சொன்னார், அது 1 கோடி பேர் இருக்கும் அப்படின்னார். என்னுடைய நண்பர் அனைத்து கட்சி கூட்டத்திலே மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ சொன்னார், வேல்முருகன் சொல்வது உண்மை, நான் சொல்வதைத்தான் வேல்முருகன் சொல்கிறார், வேல்முருகன் சொல்வதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று நான் சொன்னேன். என் அண்ணன் வைகோ சொல்வது உண்மை. அவர் சொன்னார், 2011 35 லட்சம் பேர் வாக்காளராக சேர்த்திருக்கான, 2026 இது எத்தனை மடங்கு அதிகரிக்கும்? 3 மடங்கு அதிகரிக்கும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல். ஆக 1 கோடி பேர் மதமளித்தவர் இந்த நாட்டிலே வாக்களிப்பான் என்று சொன்னால், இங்க பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கான வாக்காக, அதை மாற்றுவதற்காகத்தான் இந்த பணி நடக்கிறது.